இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருக்கிறோம் என்று சீனா தெரிவித்து விட்டது. அதாவது எப்படியாவது ராகுல் பிரதமராகி விடமாட்டாரா என இலவுகாத்த கிளியாக காத்திருந்தது சீனா நெடுநாள் காத்திருப்பு. அதற்காக சீனா தனது ஏஜெண்டுகளை இந்தியாவின் பல பகுதிகளில் நியமித்து அதற்கான வேலைகளை தொடங்கி பல நாட்கள் ஆகிவிட்டது. காலிஸ்தான் பிரச்சனை, விவசாயிகள் போராட்டம் என்ற பெயரில் பல தரப்பட்ட போராட்டங்கள் வலம் வந்தன. மில்லியனர், பணக்காரர்கள் என சீன விசுவாசிகள் அனைவரும் வந்து டெல்லியை ஆக்கிரமித்து இந்த கோமாளிக்காக வேலை பார்த்தனர். இந்திய எல்லையில் இந்திய பகுதிக்கு சீன பெயர் வைத்தல், காஷ்மீரில் குழப்பம் செய்தல் என பல வேலைகள் நடந்தன. இருந்தாலும் இந்த கோமாளி எந்தவித முன்னேறமும் இல்லாமல் கோமா நிலையிலே இருக்கிறார். அரசியல் பண்ண கூட வெளிநாட்டில் ஒருவன் சொல்லிக் கொடுத்து தான் பண்ண வேண்டிய நிலையில் உள்ளது இவர் நிலை. இனி இந்த ஆளை நம்பினால் வேலைக்கு ஆகாது என்று உணர்ந்த சீனா மோடியுடன் சமரசத்திற்கு தயாராகி விட்டது. காரணம், இப்படி எல்லாம் செய்த சீனாவுக்கு மோடியின் நகர்வு இடி மாதிரி விழுந்து அதன் பொருளாதாரத்தை காலி செய்து கொண்டு இருக்கிறது. இந்தியாவும் சீனாவும் ஏறத்தாழ ஒரே காலத்தில் தான் விடுதலை அடைந்தன. ஆனால் கடந்த 70 ஆண்டுகளில் இரு நாட்டின் வளர்ச்சிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. சீனா மிக பெரிய வல்லரசு ஆகிவிட்டது. நாம் மிகவும் பின்தங்கி விட்டோம். நம்மை ஆண்டது நேரு காங்கிரஸ். நேரு காலம் முதல் இந்த சோனியா காங்கிரஸ் காலம் வரை அந்த காங்கிரஸ் ஆண்ட காலத்தில் நாம் இறக்குமதியை தவிர எதையும் இந்த நாடு கண்டதில்லை. ஈரான் பணம் இல்லை என்றால் உங்களுக்கு பெட்ரோல் இல்லை என்று இந்தியாவை பார்த்து சொல்லிய காலம். நமது அமைச்சர் போர் என்று ஒன்று வந்தால் நம்மிடம் இருக்கும் ஆயுதங்கள் 4 நாளைக்கு கூட தாங்காது என்று சொல்லிய காலம். பாகிஸ்தான் மிரட்டல் விடுத்தது, இலங்கை எச்சரிக்கை விடுத்தது. ஆனாலும் நம்மால் ஒரு கண்டனம் கொடுக்க கூட தெம்பில்லாமல் அலைந்தோம். ஆனால் இன்று இந்தியா உலகின் 5வது மிகப்பெரிய நாடாக வளர்ந்திருக்கிறது. காரணம், மேக் இன் இந்தியா திட்டம் மிக பெரிய வெற்றியாகி விட்டது. ஆனாலும் இன்று உலக பொருளாதாரத்தில் சீனா தான் முதல் இடத்தில் இருக்கிறது. குறிப்பாக எலக்ட்ரானிக் உற்பத்தியில் சீனா காட்டும் வேகம் உலக நாடுகளை மிரள வைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போது உலகில் சீன பொருட்களுக்கான சந்தை கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி வருகிறது. காரணம், இந்திய பொருட்களுக்கான சந்தை விரிவடைந்து வருகிறது. உதாரணம், செல்போன் ஏற்றுமதியில் உலகின் 2 நாடாக இந்தியா திகழ்கிறது. சீனா முதலிடம் பிடித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இராணுவ தளவாடங்கள் ஏற்றுமதியில் நாம் முன்னேறி வருகிறோம். சீனாவிடம் இராணுவ தளவாடங்கள் ஆர்டர் கொடுத்த 7 நாடுகள் அந்த ஆர்டரை ரத்து செய்து இந்தியாவிடம் ஆர்டர் கொடுத்துள்ளது. இது சீனாவில் முகத்தையே மாற்றிவிட்டது. மேலும் 3 நாடுகள் ரயில் ஆர்டரை ரத்து செய்து இந்தியாவிடம் ஆர்டர் கொடுத்துள்ளது. கடைசி எரிச்சல் என்னவென்றால், இந்தியா பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு பிரம்மாஸ் ஏவுகணைகளை ஏற்றுமதி செய்ததை சீனாவால் தாங்க முடியவில்லை. இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையேயான பாதுகாப்பு உறவு எந்தவொரு 3வது நாட்டையும் பாதிப்பதாக இருக்கக்கூடாது என வலிக்காமல் கூறியுள்ளார் சீன இராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் சீனியர் கர்னல் வு கியான். இந்தியா கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி இந்திய விமானப்படையின் C-17 விமானம் மூலமாக பிலிப்பைன்ஸிற்கு பிரம்மாஸ் ஏவுகணைகளை டெலிவரி செய்தது குறிப்பிடத்தக்கது ஆகும். இன்னும் நிறைய எழுதலாம், ஆனாலும் இனி விஷயத்திற்கு வருவோம். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளிடையே இருக்கும் கம்யூனிச அலர்ஜிதான் இதற்கு காரணம். சீனாவின் தயாரிப்புகளை இந்த நாடுகள் பெரிய அளவில் புறக்கணித்து வருகின்றன. எனவே புதிய சந்தையை சீனா தேடி வருகிறது. ரஷ்யாவும் ஆப்பிரிக்காவும் தற்போதைய சந்தைகளாக சீனாவுக்கு இருக்கின்றன. ஆனால் இதனுள் இந்தியாவும் புகுந்து விட்டது. அதனால் சீனாவின் லாபம் சுருங்கி விட்டது. இருந்தாலும் சீனாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு இது பத்தாது. இன்னும் பெரிய சந்தை தேவைப்படுகிறது. அதுதான் இந்தியா. இந்திய சந்தையை கைப்பற்ற சீனா தீவிரமாக முயன்று வருகிறது. அதற்கு ராகுல் பிரதமர் ஆகி விடுவார் என்பது கனவாகி விட மோடியுடன் சமாதானமா போவதைத் தவிர வேறு வழியில்லை. 2020ஆம் ஆண்டு கால்வான் பள்ளத்தாக்கில் ஏற்பட்ட மோதல் சம்பவத்தால் சீன நிறுவனங்கள் மற்றும் அநேக பொருட்கள் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுக்கு மோடி அரசாங்கம் தடை விதித்தது. இதனால் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை கடுமையாக பாதித்தது. அதன் பிறகு பெரிய அளவில் இரு நாட்டின் தலைவர்கள் சந்தித்து பேசிக்கொள்ளவில்லை. எனவே இராணுவ பிரச்சினைக்கு தீர்வு காண சீனா முன்வந்தது. இனி இது போன்று நடக்காது என்றும் இராணுவ தளபதிகள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. இந்நிலையில்தான் இன்று இந்திய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் சீன பாதுகாப்புத்துறை அமைச்சர் வாங் யி ஆகியோர் பெய்ஜிங்கில் சந்தித்து உரையாட இருக்கின்றனர். இப்படியான உரையாடல் கடந்த 2019 டிசம்பரில் கடைசியாக நடந்தது. அதன் பின்னர் இப்போதுதான் நடக்கிறது. இதனிடையே நேற்று இந்தியாவுடனான புரிதலை அதிகரிக்கவும் அதன் நலன்களை மதிக்கவும் இணைந்து பணியாற்ற தயாராக இருக்கிறோம். தொடர் உரையாடல்கள்தான் இரு நாட்டின் நம்பிக்கையை வலுப்படுத்தும். வேறுபாடுகளை கலைந்து இரு நாட்டின் உறவுகளை சிறப்பாக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அந்நாட்டின் வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் லின் ஜியான் தெரிவித்துள்ளார்.
அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adibantv.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.